கங்கையின் கரையில் ஒவ்வொரு நாள் மாலையும் கங்கா ஆரத்தி என்று கங்கைக்கு தீப வழிபாடு நடத்தப்படுகிறது. வாரணாசியின் உச்ச நிகழ்வு இது. தென்னக நதிகளை மட்டும் பார்த்தவர்களுக்கு கங்கையின் ஆகிருதி பிரமிப்பளிக்கக்கூடியது. எனில் பாலைவன பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அது தந்திருக்கக்கூடிய பரவசத்தை, விரிவை, அச்சத்தை, வியப்பை உணர முடிகிறது. ஆரத்தி நடக்கும்போது ஒரு பக்கம் கூச்சல் எனில் இன்னொரு பக்கம் சிலர் கரைந்து அழுவதை பார்த்தேன். அழுதவர்கள் எல்லோரும் பெண்கள், பெரும்பாலானோர் வெளிநாட்டு பெண்கள். கங்கையில் ஒரு வயதான வெளிநாட்டு பெண் தீபங்களை விட்டுவிட்டு விசும்பி விசும்பி கைகூப்பி அழுவதை பார்த்தேன். உடன் வந்திருந்த ஆண் அவரை இழுத்து அணைத்துக் கொண்டு நெற்றியில் முத்தமிட்டதையும். நான் போனபோது அதன் படுகைகளில் கால்வாசி கூட தண்ணீர் ஓடவில்லை. இருப்பினும் கரைக்கு மிக அருகிலேயே அதன் இழுப்பு அதிகமாக இருந்தது. மிக கடுமையான வெறுப்பும் உள்ள ஒரு பெண்ணாகவே நான் கங்கையை உணர்ந்தேன். விடிகாலையில் படகிலேறி கங்கையின் மறுபுறம் சென்று குளித்தோம். கடும் குளிர். நீர் பட்ட உடனே உடல் தோல் சுருங்குவதை பார்க்க முடிந்தது. பின்னர் மெல்ல உடல் அந்த குளிருக்கு பழகிக் கொண்டது. இல்லை, கங்கை உங்களுக்கு இறங்கி தன்னை தளர்த்திக் கொள்கிறது என்று தோன்றியது. வெள்ளம் வரும்போது படித்துறைகளின் மீதெல்லாம் கங்கை ஏறி வரும் என்றார்கள். ஏறி ஒரு ராணியைப் போல நின்று காசியை சுற்றி பார்க்கும் என்றார் ஒருவர். கயைக்காட்டின் அருகில் ஒரு கோவில் சகதியில் புதைந்து சரிந்து நின்றிருந்தது. நான் ஒரு தடவை ஒரு பிள்ளை பெற்று கிடந்த மதனியை பார்க்க ஆட்சியுடன் ஊருக்கு போனேன். மதனி உள்ளே ஈற்று அறையில் இருந்தாள். நாங்கள் போனது தெரிந்ததும் அறைக்கு வெளியே ஒரு துணியில் குழந்தையை கிடத்தி கொண்டு உள்ளிருந்தே ஒற்றை கையை தளர்வாக ஊன்றி எனது முகத்தையும் ஆட்சியின் முகத்தையும் பெருமையுடன் பார்த்தாள். எனக்கு சட்டென்று ஏனோ அந்த சரிந்து கிடந்த கோவில் மதனியை நினைவுபடுத்தியது. ஆட்சி துணி விலக்கி குழந்தையின் முகத்தை நல்ல ஒளியில் பார்த்தால் குழந்தை சிகப்பாக கிழங்கு போல சுருக்கங்களுடன் இருந்தது. ஒளிபட்டதும் சினுங்கி முகத்தை சுருக்கிக் கொண்டு அழுதது. நான் நிச்சயம் அறிவேன், கங்கை கரையில் இன்று கைகூப்பி அழும் இந்த பெண் அந்த குழந்தைதான்.